உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எதுவுமே ஏற்புடையது கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கையை போராடி தான் நீங்க வாழணும். வாழ்க்கையில யார்கிட்ட அதிகமா அன்பு செலுத்துறீங்களோ ஒரு ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேலேயும் நீங்க முழுமையான நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. தவறெல்லாம் செய்யறது இன்னொருத்தவங்களா இருக்கும். ஆனா வீண் பழியை மட்டுமே நீங்க சுமக்கிறதா இருக்கும். கோபத்தால நீங்க எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. உங்க கூட யார் உங்களோட லைஃப் பார்ட்னர், யார் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு யார்கிட்ட அதிகமா அன்பு செலுத்துறீங்களோ, அவங்க கொஞ்சம் கூட உங்களை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்காது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்க அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க பொறுமையும் நிதானமும் இருக்கணும். கிடைக்கிறத பயன்படுத்திங்க. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எதையுமே ஒரு பெருசா ஒரு விஷயத்த எடுத்துக்காதீங்க. யாருக்காகவும் அதிகமான எஃபெக்ட் போடாதீங்க. யாருக்காகவும் அதிகமான நேரம் ஒதுக்காதீங்க. நீங்க யார்கிட்ட பழகினாலும் ஒரு லெவலோடய இருங்க. அதிகமான அன்பு காட்டாதீங்க. நீங்க அன்பு காட்டினீங்கன்னா அந்த அன்பை திரும்ப அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்காது. எதிர்பார்க்காத அன்பு வைங்க, வாழ்க்கையில தூக்க மாட்டீங்க. யார்கிட்டயுமே நான் உனக்கு அன்பு காட்டுறேன், நீ எனக்கு திரும்ப எனக்கு ரிப்ளை பண்ணணும் நீ அப்படின்னு எதிர்பார்க்காம நீங்க பழகுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா சந்தோஷமா இருக்கும். சரியா? நீங்க முருகனை கும்பிடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இங்க கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில எதிர்பாராத அனைத்து மாற்றங்களும் முருகப்பெருமானுடைய அருளால் கிடைக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்க. மறக்காம ஒரு சொன்னதுக்கு